ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தகே. வணக்கம் கன்னியாராசி அன்பர்களே. இந்த கன்னியாராசி அன்பர்களுக்கு குருவின் அதிசார பெயர்ச்சி பலன்கள், அதாவது அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி 2025 அன்று குரு பகவான் தற்போது மிதுன ராசியில் இருந்து அதிவேகமாக கடகராசியை நோக்கி செல்வார். 2 மாதங்கள் அவர் அங்கு தங்கியிருந்து விட்டு மீண்டும் திரும்புவார். இந்த 2 மாதங்கள் மட்டும் வாழ்வில் சில அதிசயமான சம்பவங்கள் நடக்கும். அதாவது இது ஒரு குட்டி குரு பெயர்ச்சி. முதல்ல இந்த கன்னியா ராசிக்காரர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படி சொல்லணும்னா, சில பேர்களுக்கு சில குணங்கள்லாம் நம்ம சொன்னோம்னா, சில பேருக்கு பிறந்த தேதி தெரியாது, நேரம் தெரியாது. ஆனால் இதை பார்க்கும்போது பேர் ராசிக்கு கன்னிய ராசின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த குணமெல்லாம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது பயன்படும். பொதுவாக கன்னி ராசியில் பிறந்தவர்களிடத்தில் ஒரு அபாரமான கலைஞானம் இருக்கும், அறிவு இருக்கும், புத்திசாலித்தனம் இருக்கும், விழிப்புணர்வு இருக்கும், சுயநலம் இருக்கும், சிக்கனம் இருக்கும், எதிலையும் எச்சரிக்கையோடு இருப்பார்கள். யார் இவர்களை புகழ்ந்து பேசினாலும் மயங்க மாட்டார்கள். கலைத்திறமையும் ஒரு இடத்துல இருக்கும். அதனால் ஒரு கலையில் சிறப்பான ஞானமும் அவங்களுக்கு இருக்கும். கணிதம், ஜோதிடம், சாமுத்திரிகா லட்சணம் போன்றவரோடு வாக்கு பலிதமும் உடையவர்கள். ஏன்னா இந்த வீட்டுக்கு அதிபதி புதன், லக்னாதிபதியும் ராசியாதிபதியும் 10ஆம் இடத்துக்கு அதிபதியுமான புதன் இந்த ராசிக்கு சுக்கிரனுடன் சேர்ந்த நன்மையை தருவார். ஒரு ராசி அதிபதியே 9, 10க்கு, அவரே 1, 2க்கு வீடுகள். அதனால் சுக்கிரன் ரொம்ப சிறப்பு. எதிலும் எச்சரிக்கையுடன் உஷாராகவே இருக்கக்கூடியவர்கள் கன்னிராசிகள். இவங்களையெல்லாம் ஏமாற்றுவது ரொம்ப கடினம். எதிலும் சிக்கிக்கொள்ளாமல் நழுவிக்கொள்ளும் சாமர்த்தியசாலிகளாகவே இருப்பார்கள். ஒரு வேலையை, பொது வேலையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சுயநலம் அதிகமாக இருக்கும். சுயகாரிய புலி. வெளியில் ஒரு வேலையை பேசி கமிஷன் வாங்கி சத்தம் இல்லாமல் அமைக்கிடுவாங்க. வெளியில் யாருக்கு தெரியாமல் ரொம்ப மெயின்டைன் பண்ணுவாங்க. அதனால் யாரும் இவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. தாங்களாகவே மரியாதையை எடுத்துக்கொள்வார்கள். அதனால் வரவேண்டிய வழி சரியானதாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இவங்களுக்கு இல்லை. வாழ்க்கை வாழ்வதற்கு என்று கவலையும் வருத்தமும் அல்லல் படுவதற்கும் இல்லை என்ற கொள்கை உடையவர்கள். இவங்ககிட்ட போனீங்கன்னா நீங்கள் இதை தான் அவங்கள்ட்ட கற்றுக்கொள்ளலாம். ஏதேனும் ஒரு திறமையோ கலையோ கைத்தொழிலோ நுணுக்கமாக இவங்களுக்கு இருக்கும். பெரும்பாலும் சுயதொழில் பார்ப்பார்கள். அதில் பளிச்சுன்னு தனியாக தெரியும். எங்ககிட்டலாம் நன்றி விசுவாசத்தை எதிர்பார்க்க முடியாது. ஏஜென்சிஸ் தொழிலெலாம் பார்க்கலாம். நிர்வாகி, கணக்கர்கள், இதெல்லாம் பார்க்குறவங்க பெரும்பாலும் இந்த கன்னி ராசிக்காரங்க தான். எப்போதும் தன்னை ஒரு உயர்வாகவே உயர்த்தி பேசுவார்கள். உயர்ந்த தோரணையிலேயே இருப்பார்கள். நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப லட்சணமாக இருப்பாங்க. மற்றவர்கள் பிரமிப்படையும்படி தான் நடந்துக்குவாங்க. நல்ல ரசனை உண்டு. அதுபோல் நல்ல உணவுகளை ரசித்து சாப்பிடுவாங்க. பெருந்தீனிலாம் திங்க மாட்டாங்கன்னா உணவு சாப்பிட்டா அப்படி டேஸ்ட்டாக ரசித்து டீசன்சியை மெயின்டைன் பண்ணுவாங்க. அதனால் அளவாக சாப்பிடுவார்கள், பசி பொறுக்காதவர்கள். அதனால் இவங்களுக்கு பெரும்பாலும் இந்த வாத நோய்கள், மூட்டு கோளாறு, அஜீரணம், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அல்சர், பித்தக்கோளாறு இது போன்றவைகள் வரும். காமத்தில் மன்னன், காதல், ஆண் பெண் இருவருக்குமே காம உணர்வு அதிகமாக இருக்கும். கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இன்பத்தை ரசித்து அனுபவிப்பார்கள். பிறக்கும் குழந்தைகள் ரொம்ப அற்புதமாக பூமிக்கு பயன்படும்படியாக இருப்பார்கள். அதனால் பொதுவான அழகான தோற்றம், கவர்ச்சியோடு இருப்பார்கள். ஆண்கள் கூட கவர்ச்சியாக பார்க்கறதுக்கு அழகாக இருப்பாங்க. மீசை இருந்தாலும் இல்லாட்டிலும் வலித்து இருந்தாலும் அவர்கள் பார்ப்பதற்கு ஒரு நல்ல அழகான தோற்றம். கன்னிராசிக்காரர்கள் நல்ல சுகவாசிகள். இதுதான் நான் இந்த இடத்துல சொல்லக்கூடியது. அவங்ககிட்டலாம் பேசி ஜெயிக்க முடியாது, பேச்சில் மடக்கி விடுவார்கள். அதனால் இந்த மாதிரி நிறைய சாமர்த்தியங்கள் உடைய இந்த கன்னிராசி அன்பர்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த 6வது ராசி கன்னிராசி. இப்போ குரு பகவான் எங்கே இருக்கிறாருன்னா, தற்பொழுது அவர் மிதுன ராசியில் இருக்கிறார். 18/10/2025 அன்னையிலிருந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக, அதாவது ஒரு குரு ஒரு வீட்டில் 1 வருஷம் இருப்பார். ஆனால்
சில நேரங்களில் புவியியல் சூழலுக்கு தக்கபடி, சூரியனுக்கு தக்கபடி வேகமாக போவதும் பின்னோக்கி போவதும் நடக்கும். இது ஜோதிடத்தில் கிரகங்கள். ஆறுமுகமான பொருள் நீயருள ஆதிபராசக்தி சிவப்பரம்பொருளே. கன்னியா ராசிக்காரர்களுக்கு பொறுத்தளவிலே இந்த குரு பகவான் அவருடைய பார்வையை, குருவினுடைய 5ஆம் பார்வை, குருவினுடைய 7ஆம் பார்வை, குருவினுடைய 9வது பார்வை, இந்த 3 பார்வையில் விசேஷம் உண்டு. பொதுவாக கோச்சாரத்தில் வரக்கூடிய குரு எந்த பாவத்தை பார்க்கிறாரோ அந்த பாவத்தை விருத்தி செய்வார். அப்போ உங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அதாவது குருவினுடைய பார்வை கடகத்தில் இருந்து இந்த 2 மாதம் மட்டும்தான், அது வருஷமெல்லாம் கிடையாது, 2 மாதம் மட்டும். உடனே நிறைய பேர் கேட்பீங்க, என்ன கேட்பீங்க, நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் எப்போதும் போல தான் இருக்கோம்னார். 18ஆம் தேதிக்கு பிறகு 2 மாதத்தில் தான் நடக்கும்னு சொல்கிறோம். உங்களுடைய கடந்த கால கஷ்டங்களை பற்றியெல்லாம் இப்போ பேசலை. கடந்த கால நன்மை தீமைகள் நீங்கள் அனுபவித்து வருவீர்கள். ஏற்கனவே உங்களுக்கு கண்டச்சனி வேற நடக்குது, குரு வேற 10ல் இருக்கிறாரு. அப்போ நீங்கள் உங்களுடைய சிரமங்கள்லாம் எங்களுக்கு புரியும். ஆனால் அந்த குரு 11ஆம் இடத்துக்கு வந்துட்டு போகும் பொழுது பார்வையிலையும் ஸ்தான பலத்திலையும் கன்னியா ராசி 2 மாதம் நல்ல நிலையை அடைய முடியும். அதான் நீங்கள் தான் சொல்கிறோம். இப்போ இந்த காலகட்டத்தில் என்னென்ன நடக்கும்? தைரிய வீரிய விஜயஸ்தானம், அதாவது ஒரு இடமாற்றம் உண்டாகும், உத்தியோகத்தில் வெற்றி உண்டாகும், முயற்சி பலிதமாகும், தைரியங்கள் உண்டாகும், வீரியங்கள் உண்டாகும், போகிற இடங்கள் எல்லாம் விஜயம், நல்ல பெயர் புகழ் அந்தஸ்தெல்லாம் கிடைக்கும். அதே போல் பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், பொருளாதாரத்திற்கு எடுத்துக்கிட்டால் 2ஆம் வீட்டிற்கு 2ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். 2ஆம் வீட்டிற்கு 10ல் குரு இருந்து அவருக்கு தனஸ்தானத்திற்கு தனஸ்தானத்தையும் பார்க்கிறார், தனஸ்தானத்திற்கு சுகஸ்தானத்தையும் பார்க்கிறார். அதனால் ஏதோ ஒரு வகையில் குடும்பத்திற்கு ஏற்ற வருமானங்களே அளவுக்கு அதிகமாக வருவதற்குரிய வாய்ப்பு உண்டு. அப்போ பொருளாதாரம் நல்லா இருக்கும், அதில் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கல்வி, மாணவர்கள் மாணவிகள் படிக்கிறாங்க கல்வி. அப்போ இந்த கல்வியை கற்றுக்கொள்கிற பொழுது கன்னியா ராசிக்கு ஆரம்ப கல்வி 2ஆம் இடமும் 4ஆம் இடமும், அதே போல் மேல்நிலை கல்விக்கு 5ஆம் இடம், சிறப்பு கல்விக்கு 9ஆம் இடம். அப்படி பார்க்கிற பொழுது கன்னியா ராசிக்கு 5ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதினால் மொத்தத்தில் பொறுத்தளவில் அறிவு, புத்தி, மனம், பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிமுறை உள்ள கல்வி, தடங்கல்கள் இருந்தால் அதை தடையெல்லாம் நிவர்த்தி செய்து வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்புகள் எல்லாம் கண்டிப்பாக குரு பகவானுடைய பார்வையில் கிடைக்கும். அடுத்தபடியாக எடுத்துக்கிட்டீங்கன்னா 7ஆம் வீடு என்பது திருமணத்தை குறிக்கும். பொதுவாக குரு திருமணத்தை 7ஆம் வீட்டை பார்க்கிறார். சொந்தமாக தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், சிரமப்படுறேன், சரியாயிடும். இந்த 2 மாத காலத்துக்குள்ளே யாராவது ஒருத்தர் எதிர்பார்க்காமல் ஒரு உதவி செய்வது போன்ற சூழல் அமையும். திருமணம் கைகூடும். காதல் கல்யாணம் வரையில் செல்லும். 5ஆம் இடம் என்பது காதல். அப்போ காதலிக்கக்கூடியவர்கள், காதலர்கள், புரியுதுங்க, அவர்களுக்கு மேன்மை உண்டாகும். இப்போ திருப்பணி செய்கிறவர்கள், ஊர் விட்டு ஊர், தேசம் விட்டு தேசம் போனவர்கள் பூர்வீகத்திற்கு வருகை தந்து திருவிழாக்கள் கல்யாணங்களோடு சொந்த பந்தங்களோடு மகிழ்ச்சியாக இருக்க முடியும். வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவனுக்கு திரும்ப வர முடியுமா, வந்தால் நல்லது நடக்குமான்னு இந்த 2 மாதத்தில் அதற்குரிய ஒரு திட்டங்கள் நடக்கும், அதற்குரிய உதவிகள் நடக்கும். அப்போ 7ஆம் இடம் திருமணம், திருமணம் நல்லபடியாக நடக்கும். அப்போ இந்த குரு 2 மாத காலம் மட்டும் வந்துட்டு போகும்போது வந்த இடத்துல டக் டக் டக்குன்னு இந்த வேலையை முடிச்சு விட்டு போயிடுவார். அவருடைய பார்வை என்பது ஒரு ஸ்டார்டிங். குருவினுடைய 5ஆம் பார்வை என்பது உங்கள் பூர்வ புண்ணியத்திலிருந்து அவர் பார்த்து கொடுப்பது. கடவுள் தான் குரு. இது வரைக்கும் கடவுள் எனக்கு ஒன்றுமே பண்ணலை, நான் பிறந்ததுலேருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேங்கிறவருக்கு, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கன்னி ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். கிடைக்கும் சார், கிடைக்கும். அதாவது பிலீவ். 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போ ராசிக்கு 5ஆம் இடம், அறிவு, புத்தி, மனம், அதில் எல்லாம் உங்களுக்கு மாற்றம் உண்டாகும். தெய்வம் பேசும். அதே போல 7ஆம் இடத்தை பார்க்கிறார் குரு பகவான். அப்போ கன்னிராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பதினால் திருமணம் தடைப்பட்டது சரியாகும். திருமணம் வேகமாக டக் டக்குன்னு நடந்து முடிஞ்சிடும். 9ஆம் இடம் என்பது மறுமணம். அதாவது முதல் கல்யாணம் பண்ணி கோர்ட்டு கேஸு 9 பிரச்சனையாகி பிரிஞ்சிட்டோம் சாமி, ஆண் பெண், 2வது கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னா 2ஆம் கல்யாணத்திற்கு
மறுமணத்திற்கு 9ஆம் வீட்டிற்கு பாக்கியஸ்தானம் 9க்கு 9ஆம் இடமாகி 5ஆம் இடத்தில் பார்வை விழுவதனால் நல்ல அழகான ஆணும் பெண்ணும் மறுமணம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தாப்புல எடுத்துக்கிட்டா தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா உத்தியோகம் 6ஆம் இடம். அப்ப 6ஆம் இடத்திற்கு இந்த குரு பகவான் 6ல் அமர்ந்திருப்பதினால் அப்ப என்ன ஆகும் அப்படின்னால் 6ஆம் இடத்திற்கு 2ஆம் வீட்டின் அதிபதி அவர் போய் 6ல் மறைந்து பார்க்கிறார். அப்ப கன்னியா ராசிக்கு 7ஆம் வீட்டில் 7, 10 ஒரு மனிதனுக்கு திருமணத்தை நிர்ணயித்து கொடுக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கூட்டு தொழில் இந்த பிரச்சனை தீரும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். உத்தியோகத்தில் உயர்வு உண்டாகும். இடமாற்றம் உண்டாகும். வருமானம் கைகூடும். எதிர்பாராத தனவரவு பொருள் பிராப்தி உண்டாகும். ஒரு வீடை விற்றத்தான் எங்களுக்கு நல்லது நடக்கும். கண்டிப்பாக வீடு விற்கும். 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதினால் 4க்கு 12ஆம் இடத்தை ஃபீட்பேக் பண்ணுவார். அப்ப 4 தனக்கு 8ஆம் வீட்டில் உச்சமடைந்து 3ஆம் வீட்டை பார்ப்பதினால் சொத்துக்களை விற்று மாற்றி அமைத்து உங்களுக்கு வாழ்க்கையில் இப்போ வீடை விற்றா தான் கல்யாணம், நிலத்தை விற்றா தான் கல்யாணம் அப்போ ஒன்றை அழித்து ஒன்றை மாற்றக்கூடிய காலம் இந்த 2 மாதத்துக்குள்ள நடந்து முடிந்துவிடும். அதே போல உங்களுக்கு திடீர் யோகம் எப்படி இருக்குமா? கண்டிப்பாக உண்டு. அண்ணன் தம்பி உறவுகள் எப்படி இருக்கும்? இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்வது உங்களுடைய மூத்த சகோதர ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறது. 11க்கு பாக்கியாதிபதி அங்கு வந்து அமர்ந்திருப்பது உங்கள் மூத்த அண்ணன்கள், கன்னியா ராசிக்கு மூத்த அண்ணன் அக்காள் அவர்களுக்கெல்லாம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அப்படி பார்க்கிற பொழுது மூத்த சகோதர ஸ்தானத்திற்கு எங்கள் அண்ணனுக்கு குழந்தை இல்லை, எங்கள் அக்கா குழந்தை இல்லைன்னா கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். எங்களுடைய அக்காளுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்தது, கல்யாணம் நடக்கும். புரிஞ்சிருச்சா? எங்கள் அக்கா ஒரு 2வது கல்யாணம் பண்ணலான் இருக்கோம், நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். இந்த காலகட்டத்தில் நடந்து முடிஞ்சிடும். ஐயா சொல்கிறேன், கண்டிப்பாக நடக்கும். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் குரு பகவானை எண்ணி வியாழக்கிழமை தோறும் விரதம் இருப்பதும், நதிக்கரை, ஆற்றங்கரை, குளத்துக்கரையில் இருக்கக்கூடிய கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று அங்கு வணங்கி வழிபடுவதும், விரதம் இருப்பதும், ஓம் நமோ பகவதே குருவே நமகா, ஓம் நமோ பகவதே பிரகஸ்பதியே நமகா அப்படின்னு அந்த மந்திரத்தை சொல்ல, ஓம் குருவே போற்றி வழக்குக்கு அர்ச்சனை பண்ணலாம். சுண்டல் கடலையை ஊற வைத்து ஊசியும் நூலும் எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு சென்று தட்சிணாமூர்த்தியோ நவக்கிரக சன்னதிக்கு முன்னால் குருவின் நின்று அங்கு மாலையை கோர்த்து அர்ச்சகரிடத்தில் சொல்லி மாலை சாத்தி பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லி சாத்தி நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றினால் கண்டிப்பாக வாழ்வில் வெற்றி உண்டாகும். நன்றி.